Hi students, this is Already Physics class. I am your professor Dr. D. Silambarasan. போன கிளாஸில் அன்டேம்ப்டு வைப்ரேஷன் டேம்ப்டு வைப்ரேஷன் அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் பார்த்துருப்போம். இப்போ அதோட கண்டினியூஷன் பார்ப்போம். ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். ஸோ ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன்னா ஒரு பார்ட்டிகளோ இல்லை ஒரு மெட்டீரியலோ நேச்சுரலாக சம்டைம்ஸ் வைப்ரேட் ஆகும் எனர்ஜி கிடச்சோன்னா, சம்டைம்ஸ் அண்டர் ஃபோர்ஸ் அது வைப்ரேட் ஆகிட்ருக்கும். ஒரு அப்பான் அப்ளைங் ஃபோர்ஸ். ஸோ ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது வைப்ரேட் ஆகும். அது நம்ம இந்த ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வென் எ சிஸ்டம் இஸ் அலவுடு டு வைப்ரேட், சே அ டியூனிங் ஃபோர்க் ஒன்று இருக்குது. வித் இட்ஸ் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆம்ப்ளிடியூட் டிக்ரீசஸ் கிராஜுவலி. டியூனிங் ஃபோர்க்குன்னு ஒன்று உண்டு. நம்ம ஒரு ரப்பர் கார்க்கில் நம்ம அதை அடிச்சுட்டு ஹிட் பண்ணிவிட்டு விட்டோம் அப்படின்னா அது வைப்ரேட் ஆகும். அது நேச்சுரலாக என்ன ஆகும்னா அதோட ஆம்ப்ளிடியூட் வைப்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே போய் ஒரு ஸ்டேஜில் வைப்ரேஷன் ஸ்டாப் ஆகிரும். அதை நம்ம டேம்படுன்னு சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்கு. சப்போஸ் வென் அண்ட் எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் இஸ் அப்ளைட் டு த சிஸ்டம் டென் டு வைப்ரேட் வித் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஃப்ரீக்வன்சி நம்ம அப்ளை பண்ணோம். எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது நம்ம பீரியாடிக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது அதோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சிலேயே கண்டினியூஸாக வைப்ரேட் ஆகிக்கிட்டே இருக்கும். The external periodic force tries to impress its frequency on the system. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் என்ன பண்ணும், தன்னோட ஃப்ரீக்வன்சியை அந்த மெட்டீரியல் மேலே இம்போஸ் பண்ண ட்ரை பண்ணும். After sometimes the natural frequency of the vibration is vanished away and the system vibrates with the frequency of external periodic force. ஸோ அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த சிஸ்டம் சம்டைம்ஸ்க்கு அப்புறம் வேனிஷ் ஆகிட்டு இந்த எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம்ல, அது மூலமாக அது வைப்ரேட் ஆக ஸ்டார்ட் பண்ணிடும். திஸ் இஸ் நோன் அஸ் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். அதாவது நேச்சுரலாகவே ஒரு பார்ட்டிகளுக்கு எனர்ஜி கிடச்சி வைப்ரேட் ஆகுது அப்படின்னா அது வந்து நேச்சுரல் வைப்ரேஷன் சொல்லுவோம். அது என்னாகும், கண்டினியூஸாக அதோட வைப்ரேஷன் டிக்ரீஸ் ஆகிட்டே போய் டேம்பிங் ஆயிரும், ஜீரோ ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்படி இல்லாமல் எக்ஸ்டர்னலில் ஒரு ஃபோர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா அது நேச்சுரலாக முதல்ல வைப்ரேட் ஆகும். எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் மூலமாகவும் அதோட வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி கண்டினியூஸாக நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு ஸ்டேஜில் அதோட நேச்சுரல் வைப்ரேஷன் வந்து டேம்ப்டு ஆகி, அதாவது ஜீரோ ஆகி, எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ் மூலமாக கொடுக்குற வைப்ரேஷன்னால் அது வந்து வைப்ரேட் ஆகிட்டே இருக்கும். அதைத்தான் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன் சொன்னோம். அப்போ நான் அப்ளையிங் ஃபோர்ஸ் எ சிஸ்டம் டென்ஸ் டு வைப்ரேட், அதான் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். லெட் ஒய் பி தி டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் தி வைப்ரேட்டிங் பார்ட்டிகல் எக்ஸிக்யூட்டிங் டேம்ப்டு சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன். ஸோ வைப்ரேட் ஆகுதுன்னா ஒரு மீன் பொசிஷன் இருக்கும். மீன் பொசிஷனில் இருந்து மூவ் ஆகிற டிஸ்டன்ஸை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அது வந்து ஒய்ன்னு எடுத்துக்கிறோம். லெட் தி எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸ், எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணுற பீரியாடிக் ஃபோர்ஸை இஸ் ஈக்குவல் டு எஃப் சைன் பிடி. எஃப்ங்கிறது ஆம்ப்ளிடியூடு, சைன் பிடிங்கிறது ஃப்ரீக்வன்சி டேர்ம். பி இஸ் தி ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஆஃப் பீரியாடிக் ஃபோர்ஸ் அண்ட் டி இஸ் தி டைம். த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு த டிஸ்பிளேஸ்மெண்ட் பட் ஆப்போசிட் டு தி டிஸ்பிளேஸ்மெண்ட் அண்ட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஸ்ஒய் வேர் எஸ் இஸ் தி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பெர் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். எப்பவுமே நம்ம சொன்னோம், ஒரு பார்ட்டிகளையோ ஒரு இடத்துல எல்லாத்தையுமே நம்ம ஒரு ஃபோர்ஸ்க்கு உள்ளாக்குறோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் என்ன பண்ணும், திரும்ப அதோட ஒரிஜினல் ஸ்டேட், அதோட ஈக்குலிபிரியம் ஸ்டேட்டுக்கு வர்றதுக்கு அது ஒரு ஃபோர்ஸை கிரியேட் பண்ணும். அதான் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ்னு சொன்னோம். ஸோ அப்போ அந்த ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு ப்ரொபோஷனலாக இருக்கும். இதெல்லாம் பேசிக்ஸ் நம்ம ஏற்கனவே இந்த யூனிட்டோட ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஸோ அப்போ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டு மைனஸ் எஸ் இன்ட்டு ஒய். எஸ் இஸ் தி ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் பெர் யூனிட் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் மைனஸ் எஸ் ஒய். ஏன் மைனஸ் சைன் போடுறோம், அது வந்து நம்ம அப்ளை பண்ணுற ஃபோர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக நேச்சுரலாக தானாக ஒரு ஃபோர்ஸை க்ரியேட் பண்ணோம். அதனால தான் அகெயின்ஸ்ட், ஆப்போசிட், அதனால தான் மைனஸ் சைன் போடுறோம். த ரெசிஸ்டிவ், அதாவது ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் இஸ் ப்ரொபோஷனல் டு தி வெலாசிட்டி பட் ஆப்போசிட் டு தி வெலாசிட்டி. அது டைரக்ட்லி ப்ரொபோஷனல் பட் ஆப்போசிட். dy by dt, ஒய் டிஸ்டன்ஸ் சொன்னோம்ல, அதனால் dy by dt தான் வெலாசிட்டி. ஸோ ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆர் இன் dy dt. ஸோ இது எல்லாத்தையும் முதல்ல எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸை ஈக்குவேஷன் 1 மென்ஷன் பண்ணிக்கோ. அப்புறம் ரீஸ்டோரிங் ஃபோர்ஸ் ஈக்குவேஷன், ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ் வந்து ஈக்குவேஷன் 3. the total force acting upon the system. ஸோ டோட்டல் ஃபோர்ஸ்னால் மூணையும் நம்ம ஆட் பண்ணிக்கிறணும். ஸோ எஃப் சைன் பிடி மைனஸ் எஸ்ஒய் மைனஸ் ஆர் டியூ பை டிடி, அந்த ஈக்குவேஷன் 4 நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். வேறு ஆர் இஸ் தி ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ் பெர் யூனிட் வெலாசிட்டி. லெட் எம் பி தி மாஸ் ஆஃப் த பார்ட்டிக்கல். ஸோ தென் த ஃபோர்ஸ் எம் இன்ட்டு டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயர். டி ஸ்கொயர் ஒய் பை டிடி, டிஒய் பை டிடிங்கிறது வெலாசிட்டி, டி ஸ்கொயர் ஒய் பை டிடி ஸ்கொயருங்கிறது ஆக்சலரேஷன். ஸோ ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஈக்குவல் டு எம்ஏ, அது வந்து பேசிக் ஈக்குவேஷன், நியூட்டன்ஸ்
ஈக்குவேஷன். ஸோ எஃப் is equal to ma, அதுலேருந்து நம்ம எழுதணும் அப்படின்னா m into d square y by dt square. என்கிறது ஆக்சிலரேஷன், இங்கே வந்து d square y by dt square. இப்போது ஈக்குவேஷன் 4ஐயும் 5ஐயும் நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். So m into d square by dt square is equal to f sin pt minus sy minus r dy by dt. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க அந்த m வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகிறோம். அப்போ டினாமினேட்டரில் போயிடும். அப்போ f by m sin pt minus s by m y minus r by m dy by dt. ஏன்னா எல்லாமே அடிஷன் சப்ட்ராக்ஷனில் இருக்குது. அப்போ ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக நம்ம டிவைட் பண்ணணும். ஸோ இப்போ f by mன்னு நம்ம இதில் ஒரு ஸ்டாண்டர்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் கொண்டு வந்து ஒரு அசம்ஷன் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக f by m வந்து ஸ்மால் எஃப்னு நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். அதேமாதிரி s by m வந்து ஒமேகா ஸ்கொயர், r by m வந்து 2kன்னு போட்டுக்கிறோம். ஸோ இதெல்லாம் அதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா d square by dt square is equal to f by mங்கிறது ஸ்மால் எஃப். ஸோ ஸ்மால் எஃப் sin pt மைனஸ் s by mங்கிறது ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் ஒமேகா ஸ்கொயர் y, அப்புறம் மைனஸ் r by m dy by dtங்கிறது மைனஸ் 2k dy by dt. ரைட். இப்போ இது எல்லாத்தையும் f sin pt மட்டும் ரைட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு இந்த ரெண்டு நெகட்டிவ் டேர்மையும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்தோம்னா d square y by dt ஸ்கொயர் ப்ளஸ் 2k dy by dt ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் y இஸ் ஈக்குவல் டு f sin pt. இது வந்து ஒரு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஏன்னா d square y by dt ஸ்கொயர் இருக்குது, அடுத்து dy by dt இருக்குது, அடுத்து y இருக்குது. இப்போது இது ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். இதுக்கு சொல்யூஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, the solution for this equation is y is equal to a sin pt minus theta. ஏங்கிறது ஆம்ப்ளிடியூடு, தீட்டாங்கிறது இனிஷியல் ஃபேஸ். ஸோ a sin pt minus theta. இப்போது இதை ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் எடுக்கிறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணுறோம். அப்போ dy by dt எடுக்கும்போது sin theta பண்ணால் cos theta. ஸோ உள்ளே வந்து pt மைனஸ் theta இருக்குது. அப்போது ptன்னு வரும். dt பண்ணுறதுனால t வந்து 1 ஆயிரும். ஸோ ap cos pt மைனஸ் தீட்டா, அதாவது சைன் தீட்டா பண்ணும்போது காஸ் தீட்டா. ஸோ a cos pt மைனஸ் தீட்டான்னு வரும். உள்ளே வந்து இங்கே டெரிவேட்டிவ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் உள்ளே வந்து pt இருக்குது. அப்போ டீயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிட்டோம்னா 1 ஆயிரும், p மட்டும் இருக்கும். ஸோ ap cos pt மைனஸ் தீட்டா. இப்போ அகைன் டெரிவேட் பண்ணுறோம், ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ d ஸ்கொயர் பை dt ஸ்கொயர் போட்டோம்னா காஸ் தீட்டாவை பண்ணால் மைனஸ் சைன் தீட்டா. ஸோ மைனஸ் ap சைன் pt மைனஸ் தீட்டா வரும். அடுத்து pt திரும்ப பண்ணும்போது ஒரு p வந்துடும். ஸோ மைனஸ் a p ஸ்கொயர் sin pt ஸ்கொயர் மைனஸ் தீட்டா. இதை ஈக்குவேஷன் 7ன்னு வச்சுக்கிறோம். ஸோ ஒரு y இருக்குது, dy by dt இருக்குது, d ஸ்கொயர் by dt ஸ்கொயர் இருக்குது. இந்த 6 ஈக்குவேஷனில் பாரு, d ஸ்கொயர் by dt ஸ்கொயர் இருக்குது, dy by dt இருக்குது, y இருக்குது. இந்த 3 இடத்துலையும் இந்த ஈக்குவேஷன்ஸ் போய் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். சப்ஸ்டியூட் பண்ண என்ன வரும்? முதல்ல என்ன இருக்குது? d ஸ்கொயர் y by dt ஸ்கொயர், அதுக்கு பதிலாக மைனஸ் ap ஸ்கொயர் sin pt மைனஸ் தீட்டா. அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் 2k dy by dt. ஸோ 2k dy by dtங்கிறது ap cos pt மைனஸ் தீட்டா. அடுத்து ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் y. ஸோ ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் ஒய்ங்கிறது a sin pt மைனஸ் தீட்டா. ஸோ இது நம்ம போட்டிருக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? f sin pt. ஸோ f sin pt, இந்த f sin pt என்ன பண்ணுறோம்? ஒரு தீட்டா ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணுறோம். மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா போடுறோம். ஸோ f sin pt மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டா, மைனஸ் தீட்டா ப்ளஸ் தீட்டாவும் கேன்சல் ஆயிரும். ஸோ sin ptயை தான் இந்த ஃபார்மெட்டில் நம்ம எழுதியிருக்கோம். ஏன்னா sin a ப்ளஸ் b ஃபார்மெட்டில் நம்ம கொண்டு வருவோம் அதுக்காக. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் நம்ம அப்படியே வச்சுக்கிறோம். மைனஸ் a p ஸ்கொயர் sin pt மைனஸ் தீட்டா ப்ளஸ் 2k ap cos pt மைனஸ் தீட்டா ப்ளஸ் ஒமேகா ஸ்கொயர் a sin pt மைனஸ் தீட்டா. ரைட் ஹேண்ட் சைடு sin a ப்ளஸ் b ஃபார்மெட்டில் இருக்குது. ஏங்கிறது pt மைனஸ் தீட்டா, பிங்கிறது தீட்டா. ஸோ sin a ப்ளஸ் பிங்கிறது sin a cos b ப்ளஸ் cos a sin b. ஸோ f காமனாக எடுத்துகிறோம். sin ஏங்கிறது pt மைனஸ் தீட்டா, பிங்கிறது தீட்டா. ஸோ sin ஏங்கிறது pt மைனஸ் தீட்டா cos தீட்டா ப்ளஸ் cos pt மைனஸ் தீட்டா sin தீட்டா. இப்போ என்ன பண்ணுறோம்? ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட்ஸ் ஆஃப் sin pt மைனஸ் தீட்டா அண்ட் cos pt மைனஸ் தீட்டா. லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் sin pt மைனஸ் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட்டையும் cos pt மைனஸ் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட்டையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். லெஃப்ட் sin pt மைனஸ் தீட்டாவில் என்னென்ன இருக்குது? மைனஸ் a p ஸ்கொயர் ஃபஸ்ட் டேர்ம் இருக்குது. அப்புறம் தேர்ட் டேர்ம் இருக்குது ஒமேகா ஸ்கொயர் a sin pt மைனஸ் தீட்டா இருக்குது. ஸோ ப்ளஸ் a ஒமேகா ஸ்கொயர். ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? f இன்ட்டு காஸ் தீட்டா. ஃபஸ்ட்டு டேர்மில் தான் sin pt மைனஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா இருக்குது. அப்போ f கூட போயிடல, f காஸ் தீட்டா. அடுத்து செகண்ட் வந்து என்ன பண்ணுறோம்? cos pt மைனஸ் தீட்டாவோட கோஎஃபிஷியன்ட்டை நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். லெஃப்ட் ஹேண்ட் அதுக்கு முன்னாடி அதை சிம்பிளிஃபை பண்ணுறோம். அதில் ஏ காமனாக எடுத்துட்டோம்னா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் எஃப் காஸ் தீட்டான்னு எழுதிக்கலாம். அடுத்து cos pt மைனஸ் தீட்டா எடுக்கும்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு 2k ap மட்டும்தான் cos pt மைனஸ் தீட்டா இருக்குது. ரைட் ஹேண்ட் சைடு வந்து cos pt மைனஸ் தீட்டா இன்ட்டு எஃப்
எஃப் சைன் தீட்டா, அதனால் எஃப் சைன் தீட்டா போட்டிருக்கோம். ரைட், இப்போ என்ன பண்ணுறோம், அது ஈக்குவேஷன் 8, இது ஈக்குவேஷன் 9 நம்ம மென்ஷன் பண்ணிக்கிறோம். ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ண போகிறோம், அதுதான் நடக்க போகுது. ஸோ ஸ்கொயரிங் ஈக்குவேஷன் 8 அண்ட் ஈக்குவேஷன் 9. எயித் ஈக்குவேஷன் a இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் காஸ் தீட்டா. ஸ்கொயர் பண்ணும்போது a ஸ்கொயர் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர், ரைட் ஹேண்ட் சைடு எஃப் காஸ் தீட்டா இருக்குல்ல, அதை வந்து எஃப் ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு எடுத்துக்கிறோம். அடுத்து ஈக்குவேஷன் 9 இருக்குல்ல, 2k AP இஸ் ஈக்குவல் டு எஃப் சைன் தீட்டா. அதை நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா 4k ஸ்கொயர் a ஸ்கொயர் p ஸ்கொயர், ரைட் ஹேண்ட் சைடு எஃப் சைன் தீட்டா இருக்குது, எஃப் ஸ்கொயர் சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைடு சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வந்துடும், அது வந்து 1. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வெறும் எஃப் ஸ்கொயர் மட்டும்தான் இருக்கும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு a ஸ்கொயர் இன்ட்டு ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4k ஸ்கொயர் a ஸ்கொயர் p ஸ்கொயர். ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வெறும் எஃப் ஸ்கொயர். ஸோ ரெண்டுலேயுமே a ஸ்கொயர் காமனாக இருக்குது, அதையும் காமனாக எடுத்துட்டோம்னா ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4k ஸ்கொயர் p ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர். ஸோ அந்த டேர்மை டினாமினேட்டரில் கொண்டு வந்துட்டோம்னா a ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஸ்கொயர் பை ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4k ஸ்கொயர் p ஸ்கொயர். இப்போ ரெண்டு சைடும் ஸ்கொயரை எடுத்து ரூட் ஆஃப் போட்டோம்னா a இஸ் ஈக்குவல் டு எஃப் பை ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4k ஸ்கொயர் p ஸ்கொயர். ஆனால் நமக்கு y இஸ் ஈக்குவல் டு a சைன் pt மைனஸ் தீட்டா. ஏங்கிறது இங்கே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஈக்குவேஷன் 12. அந்த ஏன்ற இடத்துல அதை சப்ஸ்டிட் பண்ணுவோம். ஸோ எஃப் சைன் pt மைனஸ் தீட்டா டிவைடட் பை ரூட் ஆஃப் ஒமேகா ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 4k ஸ்கொயர் p ஸ்கொயர், வேர் k இஸ் தி டேம்பிங் ஃபேக்டர். ஸோ வெரி சிம்பிள். என்ன பண்ணியிருக்கோம், 3 ஃபோர்ஸ் இருக்குது ஃபோர்ஸ்டு வைப்ரேஷனில். எக்ஸ்டர்னல் பீரியாடிக் ஃபோர்ஸு, ரீஸ்டோரிங் ஃபோர்ஸு, ரெசிஸ்டிவ் ஃபோர்ஸ். 3 தனித்தனியாக கண்டுபிடிச்சி 3 ஆட் பண்ணிக்கிறோம். அதை எஃப் இஸ் ஈக்குவல் டு MAக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். அப்புறம் ஸ்டாண்டர்ட் ஃபார்மெட்டு கொண்டு வந்துட்டு சிம்பிளிஃபை பண்ணுறோம். ஸோ இதுதான் ஃபோர்ஸ்டு வைப்ரேஷன். அடுத்து ரெசனன்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ரெசனன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ரெசனன்ஸ்னால் ஒத்திசைவுன்னு அர்த்தம். ஸோ ரெசனன்ஸுங்கிறது ஒத்திசைவு. இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கன்டினியூ பண்ணுவோம். தேங்க்யூ.